என்னுடைய நண்பர் கூட முதல் முறையே கோவிலுக்கு இசை கச்சேரிக்காக வந்தார். இங்கே அம்மா கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டுன்ற ஒன்று அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே அவருக்கு வந்து நான் முதல் வருஷம் வந்தபொழுது என்னுடைய நிலைமையே வேறு, இப்போ என்னுடைய நிலைமையே வேறு. என்னை ஏளனமாக பேசினவர்கள், இழுத்து பேசியவர்கள், ஏமாற்றியவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம். பட் ஆனால் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் 2 மாசமா ரொம்ப சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப படுத்துட்டாரு. சுயநினைவே இல்லாமல் இருந்தார். நான் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வர அளவுக்கு ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருந்தார். இந்த கோவிலுக்கு வந்து குழந்தை இல்லாத தம்பதியருக்கு வந்து இங்கே வந்து இந்த அருள்வாக்கு அன்னை கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டு எலுமிச்சம் கனியை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து அடியேன் சிவதாசன், சென்னையிலேருந்து வரேன். நான் பழைய திரைப்பட நடிகர் டிஆர் மகாலிங்கம் சாரோட வழியில் பேரன். நான் இந்த இசைப்பணியில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நான் இந்த லைனில் இருக்கோம். நாங்கள் முதல்ல இந்த சினிமா ப்ரொடக்ஷன் அந்த லைனில் தான் இருந்தோம். இப்போ இசைப்பணிலையும் இப்போ கொஞ்ச நாளாக இசைப்பணி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இசையால் வசமாக இதயம் எது என்று சொல்வார்கள். அதுபோல் இசைக்கு வந்து கடவுளையே மயங்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதனால்தான் நம்மளுடைய ஆன்மீக மார்க்கத்தில் இசைக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு முக்கியமான இடத்த கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் விசேஷம் பண்ணாலும் சரி, கோவிலில் விசேஷம் பண்ணாலும் சரி, இசைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் எங்களை போன்ற எண்ணற்ற இசைக்கலைஞர்கள் இதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அப்படியாகிய நான் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டத்திலே மேல்நாயக்கன் பாளையம் ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவில், இந்த கோவிலுடைய ஆரம்ப நாள்லேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். நாங்கள் முதல்ல வரும்போது இந்த டெரஸ் இதெல்லாம் இல்லை முதல்ல. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி இந்த இடமே கொஞ்சம் ஒரு பெரிய பரவலாக நிறைய பக்தர்கள் வந்து அவங்கவுங்களுடைய குறைகளை வந்து கேட்டு நிவர்த்தியாகி எண்ணற்ற தம்பதியருக்கு வந்து குழந்தை இல்லாத தம்பதியருக்கு வந்து இங்கே வந்து இந்த அருள்வாக்கு அன்னை கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டு எலுமிச்சம் கனியை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மெட்டர்னிட்டி சென்டருக்கு போய் கூட டாக்டருக்கெல்லாம் கைவரித்த எத்தனையோ கேஸு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் இசை குழுவில் இருந்த நண்பர் அரக்கோணத்தில் இருக்கார். அவர் என் கூட முதல் முறையே இங்கே இந்த கோவிலுக்கு இசை கச்சேரிக்காக வந்தார். அப்புறமா வந்து இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே அம்மா கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டுன்ற ஒன்று அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சி அந்த குழந்தைக்கு இப்போ வந்து 2 வயசு இப்போ அந்த குழந்தை. ஸோ அதை கேட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் போகிற இடத்துலலாம் இப்போ கூட நம்ம ராணிப்பேட்டை பெல் நகரில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நாங்கள் இன்றைக்கி இசை நிகழ்ச்சி பண்ணின போது நம்ம அருள்வாக்கு அன்னை வந்து அங்கே விஜயம் செய்தார்கள். அப்போ வந்தபோது கூட அவங்கக்கிட்ட இந்த கோயிலுடைய மகத்துவம் இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சோம். அப்படி இந்த மேல்நாயக்கன் பாளையத்தில் இருக்கிற எல்லை காளியம்மன் அருள் இன்னும் பல்வேறு பக்தர்களுக்கு சென்றடைந்து எல்லோரும் இங்கே வந்து அந்த அருள்வாக்கு அன்னையினுடைய ஆசையை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இந்த 2026 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட போய் முடியாது, இப்போ எலுமிச்சம்பழத்தால் எப்படி முடியும் அப்படிலாம் சில கேள்விகளும் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அதாவது இது வந்து நம்பிக்கை, ஃபெய்த்து தான். இந்த பக்தி ஆன்மீகம்ன்றதே நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். நீங்கள் வந்து நம்பினா கடவுள், நம்பாவிட்டால் வெறும் கல் தான். அதனால் அதை வந்து நம்பிக்கையோடு அதை வந்து நம்ம வழிபட்ட துதித்து அதை நம்பினோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன குறையோ கவலையோ என்ன காரியம் ஆகணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து சற்று கால அவகாசம் இருக்கும். அதில் சிலது நம்ம கர்மாலாம் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த கர்மாலாம் கழியணும். அந்த கர்மா கழியும் போது தான் நம்ம எண்ணங்கள்லாம் ஈடேறும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பொறுமை காக்கணும். ஸோ நிறைய பக்தர்களுக்கு அந்த பொறுமை காக்கிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு முடியாத காரியமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க பொறுமையோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக
இந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து 7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் ஆரம்ப முதல் பூஜையிலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். ஓகே. இந்த 7 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது வியந்து பார்த்த விஷயம் ரொம்ப ஏதாவது இருக்கா? வியந்திருக்கேன். ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? நான் முதல் வருஷம் வந்தபொழுது என்னுடைய நிலைமையே வேறு, இப்போ என்னுடைய நிலைமையே வேறு. ஏன்னா இது வந்து நான் இறைவனை தொழ 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 அந்த இறைவனுடைய அம்சம் நம்மளுக்கு வந்துடும். அது ஸோ அந்த நம்பிக்கையோட அந்த அம்மாவை வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அவளுடைய அம்சம், அந்த அம்மா எங்கே போனாலும் எப்படி எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை நம்மளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நான் நிறைய இடத்துல இப்போ அபூர்வமாக பார்க்குறேன். நிறைய இடத்துல போனவங்க என்னை ஏளனமாக பேசினவர்கள், இழுத்து பேசியவர்கள், ஏமாற்றியவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம். பட் ஆனால் இதெல்லாத்தையும் கடந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது தெய்வத்தினுடைய அனுகூலம் தான். அதுவும் நம்ம எல்லைக்காளியம்மன் வந்து அதனால தான் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த அவர் ஐயா கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி மற்ற நிகழ்ச்சியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துடும். எனக்கு குரலே தழுத்து இருக்கிறது பாருங்கள். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துடுவேன் நான். அப்பேற்பட்ட மகிமை உள்ள தலம் இது. மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள். அதனால் கோயில் இது ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கே சார் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். பட் ஆனால் எங்கே எளிமை இருக்குதோ அங்கே தான் தெய்வாம்சம் இருக்கும், எங்கே அமைதி இருக்கோ அங்கே தான் தெய்வாம்சம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அம்மனுடைய அருளாலே எல்லா பக்தர்களும் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து. உங்களோட பணி எவ்வளோ நாள் தொடர்ந்து இருக்குது? உங்கள் பணியை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய பணி இசை பணி தான். என்னோட ஆரம்ப இதுலேருந்து ப்ரொடக்ஷன் லைனு அதில் இருந்தது. இப்போ இசைப்பணி நிறைய ஆலயங்களுக்கு வந்து நிறைய இப்போ கூட நம்ம எல்லைக்காளியம்மனுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆல்பம் பண்ணி கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஓகே. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த ஆல்பத்தை பார்த்து எண்ணற்ற கோயில்களில் வந்து கேட்குறாங்க, என்ன ஆஃபர் நிறைய கேட்குறாங்க, சார் எங்களுக்கும் பண்ணி கொடுங்க சார், எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார்னு. இந்த கந்திக்குப்பத்தில் ஒரு பைரவர் கோயில் இருக்குது, அவங்களுக்கும் நாம் பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி எண்ணற்ற கோயில்களில் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அவர்களுடைய இது வந்து கேட்குறாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு எனக்கும் ப்ளஸ்ஸு தெய்வம் ப்ளஸ்ஸு அதுலேயே தொழிலும் சார்ந்து இருக்கிறதுனால தொழில் சார்ந்த இதுவும் எனக்கு வந்து நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. என் பேர் வந்து கோமதி மணிகண்டன். நான் இதே எம்என் பாளையத்தில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் 2 மாதமாக ரொம்ப சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப படுத்துட்டார். இந்த கோவிலுக்கு வந்து அம்பாவை பார்த்து அவருக்கு மந்திரிச்சு போனோம். அதுக்கப்புறம் நல்லா குணமானதுனால நான் சேவல் வந்து இது பண்ணுறேன்னு சொன்னேன், அதனால் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன மாதிரி உடம்பு முடியாமல் இருந்துச்சு? என்னவா இருந்துச்சு? எப்படின்னா எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாமல் ரொம்ப படுத்துட்டார், சுயநினைவே இல்லாமல் இருந்தார். இப்போ நல்லபடியாக நல்லா நடக்கிறாரு, எந்த இதுவும் இல்லை. நான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர அளவுக்கு ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருந்தார். இந்த அம்மா வந்து போனதும் குணமானதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் சேவல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த அம்மாக்காக. பரிகாரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் சுத்தபத்தமாக இதுவாக எப்படி இருக்கணுமோ அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருந்தோம், நல்லபடியாக குணமாயிட்டார். ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனோம், செட் ஆகலை. நல்லா வராது, நம்பிக்கையாக வந்தார். இல்லை இல்லை எதுவுமே இல்லை, ₹1 எதுவும் வாங்கலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொன்னால் சாமி நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே. இவர் சொன்னார் முழு நம்பிக்கையாக வந்து இந்த சாமி தரிசனம் பண்ணால் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடச்சிருக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் வந்து சரி சாமி நம்ம தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்தேன். 2 வாரத்திலே நல்லாயிடுச்சு. ஆனால் அவர் வந்து 1.5 மாதமாக ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு நல்லாகாமல் ரொம்ப இது ஆனதுக்கப்புறம் நான் இந்த அம்மாவை தேடி வந்தேன். வந்ததுமே குணமாயிட்டார்.